பொதுவா திராவிடத்திலயும் சுயமரியாதையிலும் தான் ஜோசியமே ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் சார் நீங்க இந்த ராசி பலன் இதெல்லாம் சொல்றீங்க? சுயமரியாதை நம்ம எங்க வேணா கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தெரு இருக்கு, ஒரு தெருவில் வந்து ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டெத் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், அந்த தெருவில் இருக்கிற கோயில் கதவை மூடிடுறாங்க. டெத் எடுத்ததுக்கு அப்புறம் கோயில் கதவை திறப்பாங்கன்னு சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த எல்லாம் உள்ள எம்பெருமான் சிவபெருமான் ஃபர்ஸ்ட் ஆளா அங்க உட்காந்து டெத் அட்டன் பண்றாரு. நீங்க ஜாதி இல்லைன்னு சொல்றீங்க, அதே நேரத்துல சாஸ்திர சம்பிரதாயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கீங்க. இந்த முரண்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்து மதத்துல சடங்குகளோடு சாதி பின்னப்பட்டிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பத்தினி இல்லாம யாகம் பண்ண முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. பத்தினி இல்லாம யாகம் பண்ணக்கூடாது. ஆனா இங்க இந்த நாகத்தம்மான் அப்படின்னு ஒரு அம்மனையுமே வழிபடுவாங்க. எதையாவது ஒண்ணு கிளப்பி விடுறது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, பாம்புக்கு தாய்மை கிடையாது. கார்த்திகை மாதம் ஏன் எல்லாரும் வீட்லயும் விளக்கேத்துறாங்க சொல்லுங்க? சம்பிரதாயமா பண்றாங்க. ஏன் சம்பிரதாயம்? ஏன் அப்படின்னா தை மாசம் விளக்கேத்துனா சாமி வேணாங்குதா? இது என்ன அப்படின்னா, வெல்கம் பேக் டு சோஷியல் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ராம்ஜி சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பொதுவாவே எல்லா ஆஸ்ட்ராலஜர்ஸ் பார்க்கும்போதும் உங்களை பார்க்கும்போதும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் ரொம்பவே முரண்பாடா இருக்கு. நீங்க ஏன் சார் ஜோசியத்தை சூஸ் பண்ணீங்க? ஜோதிடத்துல நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குமா. அந்த மூட நம்பிக்கைகள்ல இருந்து மக்களை வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய ரொம்ப பெரிய ஆசையா இருந்தது. ஆக்சுவலா வேத சாஸ்திரங்கள் சொல்றதெல்லாம் வேற, நம்ம ஃபாலோ பண்றது வேற. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வந்து ஒரு வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு கலசத்துல வருணனை ஆவாகனம் பண்ணி, வருணனை வந்து ஜபம் பண்ணி, அந்த கலச தீர்த்தத்தை வீடு ஃபுல்லா தெளிச்சா போதும், அதுதான் புண்ணியாவாசனம்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அதான் புண்ணியாசனம். புண்ணியாசனம் இஸ் நத்திங் பட் 5 ரூபா செலவு கூட கிடையாது. ஒரு தண்ணி பிடிச்சி தண்ணியில வருணனை தியானம் பண்ணி நீங்க வீடு ஃபுல்லா தெளிச்சா போதுங்கிறாங்க. எவன் அதை கண்டென்ட் பண்ணி விட்டான்னு தெரில. அது கூட வந்து பூஜையை நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம், அதுக்குள்ளே கணபதி ஹோமத்தை அட்டாச் பண்ணிக்கிறோம், கணபதி ஹோமத்தை இல்லாமல் நவக்கிரக ஹோமத்தையும் அட்டாச் பண்ணிக்கிறோம். இதில் ஐயர் சம்பாதிக்கிறதுக்கு வெளி இதெல்லாம். ஸோ அப்போது ஒரு 4-5 வழிகள் நம்ம பண்ணுறோம். இது எதுக்கு இந்த ஆடம்பரம்? இப்போ ஒரு டெத்துன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஜஸ்ட் ஒரு சாஸ்திரம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அந்த ஃபனரல்ஸே பார்த்தீங்கன்னா சும்மா 4 பேர் தூக்கிட்டு போய் பண்ணால் போதுங்கிறது. அதுக்கு டும்லாம் வச்சு மேளம்லாம் வச்சு அது ஒரு கல்யாணம் இது மாதிரி பண்ணி இப்படிலாம் யாரும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய தேவையில்லாத நம்மளுடைய கற்பனைகளில் நம்ம பண்ணுற விஷயங்கள். இதுக்கெல்லாம் எதிராக நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கான ரியல் அவேர்னஸ் இவ்வளோ தான், நம்ம விஷயம் இவ்வளோ தான். ஆனால் இங்கே இருக்கிற மார்க்கெட்டிங் ஃபீல்டு அது வேறு மாதிரி மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ குபேரன் பார்த்தீங்கன்னா ராவணனோட தம்பி குபேரன். ராவணனோட தம்பி அவர் மனைவி சித்திரலேகா. அவங்க பார்த்தீங்கன்னா கீரிப்புள்ள தான் அவர் மடியில் வச்சிருப்பார். இந்த குபேரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராவணனோட தம்பி. அவர் வந்து தபஸ் பண்ணுறாரு. தபஸ் பண்ணும்போது புஷ்பக விமானம் கிடைக்குது. ராவணன் வந்து அதை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாரு அந்த புஷ்பக விமானத்தை. அப்புறமா இவர் மனசு ஒடிஞ்சு போய் திரும்பவும் தியானம் தபஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து சிவபெருமான் வர்றார். சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு சொர்ணகார்ஷ பைரவரா அவர் வந்து காட்சி தந்து மகாலட்சுமியோட அட்மினா இவரை போஸ்டிங் கொடுக்குறாங்க. மகாலட்சுமிக்கு அட்மின் இவர். அப்போ மகாலட்சுமி தரக்கூடிய நிதியை யார் யாருக்கு கொடுக்கணுங்கிற வேலையை பண்றவர் குபேரன். சங்க நிதி பத்மி நிதினு பேர். அந்த 2 வேலையை இவர் பண்றாரு. ஸோ இதுல குபேரனை எதுக்கு இவங்க கண்டென்ட் பண்றாங்க? மகாலட்சுமி தான் ஹீரோ. ஆனா மகாலட்சுமி விட்டுட்டாங்க, இங்க குபேரனை பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாரும். இது குபேரனை பிடிச்சா கூட பரவாயில்ல, இவங்க சைனீஸ் குபேரன் ஒருத்தர் பெரிய தொந்தி வச்சு ஒருத்தர் இப்படி இருப்பாரு. எல்லா வீட்லயும் பாருங்க அந்த சைனீஸ் குபேரன் இருக்கும். இது யாரா? நமக்கும் இந்த உங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுடா. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரவேற்பறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பன்றி சிலையை எடுத்து வச்சிருப்பாங்க, பெரிய மீன்லாம் வச்சிருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் நம்ம ஊர் சாமியே கிடையாது அப்படின்னா மேற்கத்திய முறைக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆன்மீகம் என்பது ஊருக்கு ஊரு வேறுபடும். இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இந்த தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கிறதா சொன்னீங்க. அப்படிதான் இங்க இந்தியா ஃபுல்லா பார்த்தோம்னாலும் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அது இல்ல, நாங்க பாக்குறது இல்ல அப்படின்னு சொன்னாலுமே ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாருமே பாக்குறாங்க. நீங்க ஜாதி இல்லைன்னு சொல்றீங்க, அதே நேரத்துல சாஸ்திர சம்பிரதாயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கீங்க. இந்த முரண்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முரண்பாடை நான் எப்படி பாக்குறேன்னா, அதாவது சொல்லி தருதல் அப்படிங்கிறது யார் வேணா வேதம் படிக்கலாம், யார் வேணா எல்லாருக்கும் சொல்லி தரலாங்கிற ஒரு நிலைமை. இப்போ இந்த சடங்குகள்லாம் இந்த சடங்குகளில் சாதியை புகுத்துனதுனால தான் சாதி இன்னைக்கு வரைக்கும் இந்து மதத்தில் ஒழிக்க முடியல. இந்து
இந்து மதத்துல சடங்குகளோடு சாதி பின்னப்பட்டிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ருது ஜாதகம் பார்க்குறாங்க, ஒருத்தர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் வயசுக்கு வந்ததை ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க, ஒருத்தர் கொண்டாட மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் செத்து போயிட்டா அவர் வந்து உட்கார வச்சு தூக்கிட்டு போகணுமா, படுக்க வச்சு தூக்கிட்டு போகணுமாங்கிறத கூட அவங்க ஜாதி புக்கு முடிவு பண்ணுது. அதில் அவரை எரிக்கணுமா புதைக்கணுமா அது கூட ஜாதி புக்கு முடிவு பண்ணுது. டெத்தை கூட ஜாதி தான் முடிவு பண்ணுது. ஜாதி இல்லை, ஜாதி சடங்குகளில் இருக்க அந்த சாஸ்திரங்கள் முடிவு பண்ணுது. ஒருத்தர் கல்யாணம் பண்றார், 3 பல்லு தாலியா 5 பல்லு தாலியா முடிவு பண்றது ஜாதி புக்கு. அந்த வீட்டில் இருக்க ஜாதி புக்கு, அந்த வீட்டு பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, அவர் சொல்லுவார் நம்ம குடும்பத்து வழக்கம் என்ன, நம்ம வந்து இந்த ஜாதிக்காரங்க, ஜாதிக்குள்ள சப்ஜாதிலாம் இருக்கு. அந்த அதுல பாத்தீங்கன்னா இந்த ஜாதிக்காரங்க பண்றதை இந்த ஜாதிக்காரங்க பண்ண மாட்டாங்க, இவங்க பண்றதை இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படியே குழப்பம். ஒரு காமன் புரோட்டோகால்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கல்யாணத்திலேயே மடியில வச்சு உட்கார வச்சு ஒருத்தர் தாலி கட்டுறாரு, ஒருத்தர் கன்னிகாதானம் பண்றாங்க, ஒருத்தர் எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லாம்பாங்க, ஒருத்தர் திடீர்னு கல்யாண மண்டபத்திலேயே அரச மரம் எல்லாம் வைப்பாங்க, ஆமா மரம் எல்லாம் வைப்பாங்க, மரம் வச்சு அதுக்கு தண்ணி ஊத்துவாங்க, நம்ம குடும்பம் அரச மரம் போல் தலைத்து வரணும் அப்படிலாம் என்னென்னமோ கான்செப்ட்ஸ். சில பேர் மஞ்சள் கலர் வேட்டி கட்டிட்டு பண்றாங்க, சில பேர் நார்மல் கலர் கோர புடவை கட்டுறாங்க. அது மாதிரிலாம் கான்செப்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இந்த சடங்குகளோடு சாதி பிணைந்திருப்பதால் நம்ம சடங்கை ஒழிக்க முடியாததால, சடங்கை எப்படி ஒழிப்பீங்க? எனக்கு குழந்தை பிறந்தா நான் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடி தான் ஆகணும், நான் தொட்டில் போடணும், அதுக்கு பேர் வைக்கணும், இது என்ன புரோட்டோகாலை நான் ஃபாலோ பண்ணணும்னு வரும்போது எங்க ஜாதிய முறைப்படி இருக்கிற புரோட்டோகாலை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன். எனக்கும் ஜாதி பிடிக்காது, யாருக்குமே இங்க ஜாதி பிடிக்காது. பேசிட்டு இருக்கிறேன்னா சாதி மறுப்பு திருமணம் பண்ண தைரியமா சொல்றேன். அப்போ இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஜாதி பிடிக்காது, உங்களுக்கும் ஜாதி பிடிக்காது, எனக்கும் பேசிட்டு இருக்கிற நீங்க என்ன ஜாதின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனா சடங்குகள்னு வரும்போது, உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்களோட அப்பா அம்மா என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, உங்க குடும்பத்துல என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதை உங்களால மாற்றவே முடியாது. இது மாறாத வரைக்கும் ஜாதியும் மாறாது. இதை மாற்றணும்னு நான் முயற்சி பண்றேன், ஆனா இது நடக்கவே நடக்காது. காரணம் என்னன்னா, யாருமே இங்க ரெடி இல்லை, சடங்குகளை மாற்றி காமனைஸ் பண்ண யாரும் தயாரா இல்லை. ஏன்னா இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, பல சின்ன சின்ன நம்பிக்கைகளுடைய கூட்டு தொகுதி. அப்படிங்கும் போது யார் சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. சார், நீங்க இப்ப பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க இந்த சுயமரியாதை திராவிடம் இந்த ஒரு கான்செப்ட்ல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பொதுவா திராவிடத்திலயும் சுயமரியாதையிலும் தான் ஜோசியமே ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் சார் நீங்க இந்த ராசி பலன் இதெல்லாம் சொல்றீங்க? இல்ல, இப்பவும் சொல்றேன், சுயமரியாதை திராவிடம் அப்படிங்கிறத, சுயமரியாதை நம்ம எங்க வேணா கொண்டு வரலாம். ஈவன் நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள்லயும் நம்ம ஃபாலோ பண்ற விஷயங்களுமே சுயமரியாதை தான். இப்போ நீங்க ஒரு ஒரு எல்லா விஷயத்திலுமே பெண்கள், இப்போ யாகத்துல கூட இந்த சுயமரியாதையை ஹிந்துவிசம்ல சொல்லியிருக்காங்க, ஆனா நமக்கு அது தெரியலன்னு தான் நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தெரு இருக்கு, ஒரு தெருவில் வந்து ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டெத் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், அந்த தெருவில் இருக்கிற கோயில் கதவை மூடிடுறாங்க. கோயில் கதவை மூடிட்டு நம்ம என்ன சொல்றோம், தீட்டுப்பட்டுருச்சு அதனால அந்த கோயில் கதவை மூடிட்டாங்க, டெத் எடுத்ததுக்கு அப்புறம் கோயில் கதவை திறப்பாங்கன்னு சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த டெத் வீட்டுல ஃபர்ஸ்ட் ஆளா உட்கார்ந்து இருக்கிறவரே அங்க இருக்கிற கடவுள் தான். அந்த கோயில்ல இருக்கிற அந்த எல்லாம் உள்ள எம்பெருமான் சிவபெருமான் ஃபர்ஸ்ட் ஆளா அங்க உட்காந்து டெத் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணிட்டு அங்க போயிட்டு அங்க காட்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்றாரு. நம்ம காட்டுக்கு போயிட்டு வந்தா எப்படி குளிப்போமோ அவரும் காட்டுக்கு போயிட்டு வந்தப்பறம் அபிஷேகம் பண்ணி கதவை திறக்கிறாங்க. ஆனா இது நம்மகிட்ட எப்படி திணிக்கப்பட்டது, நம்மகிட்ட வந்து வேற விதமா திணிக்கப்பட்டது. இங்க இந்து மதத்துல ஜாதியே இல்லை அப்படிங்கிறது. இப்போ ஒரு இவர் தான் எழுதினார், வால்மீகி தான் எழுதினார் ராமாயணத்தை, அவர் வேட்டுவ குலத்தை சேர்ந்தவர். மகாபாரத்தை எழுதின இவர் வந்து பாத்தீங்கன்னா வேதவியாசர் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற குலத்தை சேர்ந்தவர். கிருஷ்ணர் யாதவ குலத்தை சேர்ந்தவர். இங்க டாப் 5 ஆழ்வார்கள்னு எடுத்துக்கிட்ட எல்லாரும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. டாப் 5 ஆழ்வார்கள் எல்லாருமே, திருமங்கை ஆழ்வார், திருமணிசி ஆழ்வார், எல்லாருமே பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. இப்படி இங்க ஜாதியே இல்லாத ஒரு மதத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜாதி இதுல இருக்குதுன்னு சொல்லி ஜாதிக்காக சண்டை போட்டு இதெல்லாம் பண்றோம். இங்கேயே ஏற்கனவே சுயமரியாதை சொல்லப்படுகிறது. இப்ப நான் வந்து யாகம் பண்றேன், வருகின்ற 29ஆம் தேதி நான் ஒரு பெரிய யாகம் பண்ண போறேன். இந்த யாகம் பண்றதுக்கு பத்தினி இல்லாம யாகம் பண்ண முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. பத்தினி இல்லாம யாகம் பண்ணக்கூடாது. ஆனா இங்க வெள்ளை புடவைக்கு கொடுக்குற மரியாதை வேற, வெள்ளை சட்டைக்கு கொடுக்குற மரியாதை வேற. வெள்ளை புடவைன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வேற, அவங்க வந்து அமங்கலி ஆயிடுறாங்க அவங்க. ஆனா வெள்ளை சட்டை அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னாலும் அவருக்கு இன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, பொண்டாட்டி இல்லைனாலும் அவருக்கு எந்த சபைகள்லையோ எந்த விர்வாகமோ எந்த ஹோம காரியங்களோ எந்த புண்ணிய காரியம் செய்யறதுக்கு தகுதி இல்லைங்குது சாஸ்திரம். ஆனா இது ரீச் ஆகலை. ஏன் ரீச் ஆகலை? இது ஆணாதிக்கம். இது ரீச் ஆகலை. அங்க பெண்களுக்கு கொடுக்கப்படுற அத்தனை மரியாதை ஆண்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரு யாகமே கணவர் பண்ணாலும் அந்த யாகத்துக்கு அக்னி கொண்டாந்து கொடுக்குற பொறுப்பு பெண்களுக்குரியதுன்னு சொல்லப்படுது சாஸ்திரம். ஆனா அது ஏன் ப்ரொமோட் ஆகலை? ஏன் ப்ரொமோட் ஆகலைன்னா, தேவையில்லை, இங்க எதெல்லாம் பெண்கள் சம்பந்த விஷயமோ அது ப்ரொமோட்டே ஆகலை. ஆனா இது எல்லாத்துலயும் ஈக்குவல் ரைட்ஸ், அர்த்தநாரீஸ்வரர்னு ஒரு கான்செப்டை கொண்டாந்ததே இந்து மதம் தான். பாதிக்கு பாதி பெண் சொன்ன உமையொரு பாகனே இந்து மதம் தான். ஆனா அது ரீச்சே ஆகலை. ஏன் ரீச் ஆகலை? இங்கதான் இருக்கு இவங்களோட ஆணாதிக்கத்தினுடைய
விஷயங்கள் இதெல்லாம் உடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இங்கிருந்தே சுயமரியாதை எடுக்கலாமே. சுயமரியாதை இங்கிருந்து இந்த மதத்தில் இருக்கிறது, இதிலிருந்து இருக்கும் கருத்துக்களை மக்களிடையே சொன்னால் போதும். அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ அதுக்காக தான் நான் பாடுபடுறேன். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும், ஃபார் எக்ஸாம்பிள், ஆணி மூலம் அரசாளும். ஆணி மாதம் பிறந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அரசாலும் யோகத்தை பெறுவார். இது ஒரு வாக்கு, அவ்வளவுதான். இப்போ நான் ஆளும் மேலும் பல்லு குருதி, நாலும் ரெண்டும் சொல்லு குருதின்னு சொல்ற மாதிரி. அப்ப நாலும் ரெண்டும் படிச்சா போதும், நாலடியாரும் திருக்குறளும் படிக்க சொல்றாங்க, அது படிச்சா போதும் அப்படின்னா மற்றதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஓம, ஒரு சொல் வடை, அவ்வளவுதான். அப்ப நாலும் மேலும் நாலும் ரெண்டும் சொல்லு குருதி மாதிரி ஆண் மூலம் அரசாலும், ஆண் மூலம் அரசாலும். உடனே பின்னாடி ஒரு பெரிய காக்கா கவிஞர் ஒருத்தர் வந்து பெண் மூலம் நிர்மூலம்னு போயிட்டாரு. இந்த மாதிரி லூசு பை எவனோ ஒருத்தன் எழுதி வச்சிட்டான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள். பரணி தரணி எதுக மோன. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் கோட்டையாள். அப்ப நாங்கெல்லாம் என்ன சும்மா இருப்போம்டா? அப்போ மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார். மகம் ஜகம் எதுக மோன. உங்க எதுக மூணு விளையாட்டுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? இது பாசிட்டிவா போற வரைக்கும் பாசிட்டிவா போகுது. பரணி தரணி கேட்டா கோட்டை என்னவோ சொல்லிட்டு போ. ஆனா பெண் மூலம் நிர்மூலம்னு சொன்னதுனால எத்தனை மூல நட்சத்திரக்கார பெண்கள் கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருக்காங்க. பூராடம் நூலாடாது அப்படின்னு ஒரு பழமொழி. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி செக்ஷுவல் லைஃப் வந்து அவங்களுக்கு வீக்னஸாக இருக்கும். பூராடம் நூலாடாது அப்படின்ட்டு போயிட்டார். இவர் பெரிய கவிஞர். இவர் பூராடம் நூலாடம்னு எழுதிட்டு போயிட்டார். எத்தனை விதமான லூசுத்தனம் இங்கே இருக்கு நினைச்சு பாருங்க. பெங்களூரு நல்லா இருந்தது, பெங்களூருன்னு மாத்திட்டாங்க. இப்போ போய் பெங்களூரு வளர்ந்துருச்சா? ஒன்றும் கிடையாது. அதுக்கு பின்னாடி கூட இந்த ரீசன் இருக்கா? இதுல நேமாலஜி பேரை மாத்துறது. நல்லா இருந்த மெட்ராஸை சென்னைன்னு மாத்தினாங்க. இப்போ சென்னை எப்படி கடகடான்னு வளர்ந்துருச்சா? மெட்ராஸ்னு பேர் வச்சிருந்தாலும் இப்படி தான் இருந்திருக்க போகுது. அப்போ பேர் மாத்திரம் ஒண்ணுமே ஆகாது. நம்ம அதை புரிஞ்சுக்காம நல்லா இருக்கிற பேரை பிடிச்சி நம்ம ஏதோ ஒரு படத்துல மனோபோலா பண்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பேரு சுரேஷ் இல்லை குஞ்சேஷ் அப்படின்னு, வேணாம் அது வேணாம் அது வேற அப்படிங்கிற மாதிரி. எதுக்குடா அதெல்லாம்? இப்போ நம்ம இருக்கிற இருக்கிற ஊருங்க இருக்கவங்களுக்கு நம்ம சொல்றோம் என்னென்ன சொல்றோம். பிரியாங்கிற பேர் வந்து சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றது, ரம்யாங்கிற பேர் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றது, கவிதாங்கிற பேர் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றது. இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா இது பேசுவாங்க எல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வணக்கம். இஸ்க்ரா பான்வெஸ்கா அப்படின்னா என்ன ஆகும்? இதுல யுனெஸ்கோல இருக்காங்க, யுனெஸ்கோ கோஆர்டினேட்டர் இஸ்க்ரா பான்வெஸ்கா, அவங்க தான் ஹெட். இதுக்கு என்ன பலன் யாராவது சொல்லுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன அவர்? விஞ்ஞானத்தின் மாந்திரிகவாதி. 1500 கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து தாமஸ் என்பது வந்து சனியினுடைய ஆதிக்கம். ஏய் இந்த உருட்டு தானே, இதெல்லாம் உருட்டு தானே. நினைச்சு பாருங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அலெக்சாண்டர் கிரகாம்பல், இதுக்கு எந்த கிரகம் ஆச்சு? எதையாவது ஒன்று சொல்லி கொலைப்படக்கூடாது. இப்போ ஒரு பேருங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்க அம்மாவுக்கு எங்க குலதெய்வம் பேர் பிடிச்சிருக்கு, வச்சிருக்காங்க. நான் வாழ்ந்துட்டு போறேன். இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? உண்மையான பேரு ராம்ஜி தான். என்னோட உண்மையான பேரு ராம்சங்கருங்க. நான் ராம்ஜின்னு மாத்திக்கிட்டேன். அப்படிங்கிறது வந்து என்னோட சந்தோஷத்துக்காக மாத்திக்கிறேன். நான் ஜோதிட ரீதியா எதுவும் மாத்திக்கவே இல்லை. இப்ப ராம்னு வர்றத ராம் சங்கருங்கிறதுக்கு பதிலாக ராம்ஜின்னு மாத்திக்கிறேன். எல்லாரும் இவங்க ஜின்னு சொல்லி ராம்ஜின்னு சொல்லி இவங்களே பேர் கொடுத்த பேர் அது. ஒரே பேரு. இப்போ சரவணன் இருப்பாரு, சரோஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம கூப்பிடுறதுக்கு கவிதாவை கவின்னு கூப்பிடுவோம். பேருக்குள்ள குட்டி குட்டியா கூப்பிடுறது வேற கான்செப்ட். நான் அதை சொல்லலை. என்டையர்லி டிஃப்ரெண்டா ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றது. எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? இதை பண்றதுனால நமக்கு மேபி சில பேருக்கு சந்தோஷம். இது பண்ணா நான் மாத்திட்டேன்னு இவன் நினைச்சுக்கிறான். ஆனா உண்மையிலேயே நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரத்தன கல் போடுறதை எடுத்துங்க. ஒரு உதாரணம். நீங்க இப்ப குரு பகவானை கும்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. குரு பகவானை கும்பிட போறீங்க. குரு பகவானுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த கோயில் வாசல் போறீங்க. கோயில் வாசல்ல குரு பகவான் இருக்காரு. குரு பகவானுக்கு பிடிச்ச கொண்ட கடலை மாலை, மூக்கு கடலை மாலைம்பாங்க. அதை வாங்கி குரு பகவானுக்கு போடுவோம். சரி, ரைட். அதை வாங்கி என்ன பண்றீங்க? குரு பகவானுக்கு போட்டீங்க. ரைட். குரு பகவானுக்கு பிடிச்ச கலர் எது? மஞ்சள் கலர் வஸ்திரம். அதை வாங்கி என்ன பண்ணீங்க? குரு பகவானுக்கு போட்டீங்க. ரைட். குரு பகவானுக்கு பிடிச்சது முல்லை கலர் பூ. அதை வாங்கி என்ன பண்ணீங்க? குரு பகவானுக்கு போட்டீங்க. குரு பகவானுக்கு பிடிச்சது தயிர் சாதம். அதை வாங்கி என்ன பண்ணீங்க? குரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டீங்க. குரு பகவானுக்கு பிடிச்சது கனக புஷ்பராக கல். அதை வாங்கி என்ன பண்ணோம்? குரு பகவானுக்கு தானே போடணும். அப்புறம் ஏன் நீங்க போட்டுக்கிறீங்க? இது ஏன்னா இதெல்லாம் 5 ரூபா பிசினஸ். கனக புஷ்பராகன்னா 50,000 பிசினஸ். சூப்பரா இருக்குல்ல? சோ இதை வாங்கி நீங்க மாட்டிக்கிட்டா உங்களுக்கு பலன்கள் வரும்னு சொல்றது சரி. இன்னொருத்தர் சொல்லலாம், உங்களுக்கு தெரியுமா அந்த ரத்தனங்கள்ல இருந்து வெளிவரும் ஒளியாகப்பட்டது உங்களை அப்படியே மாத்தி விடுகிறது, அந்த ரத்தனத்திலே குரு பகவான் குடியிருக்கிறார் அப்படின்னா, அப்ப குரு பகவான பகவான் சொல்லாத, குரு பகவான் இனிமேல் கோல்னு சொல்லிக்கலாம். குரு என்பது ஒரு கோல். எப்படி ஒரு தெய்வத்தை ஒரு கல்லுக்குள்ள போட்டு நீ அடைக்க முடிஞ்சதுனால், அதோடைய வைப்ரேஷனை இதுல இருந்தே கிரியேட் பண்ண முடியுதுன்னா, தென் இட் வில் ஹி இஸ் நெவர் பி எ காட். அவர் கண்டிப்பா கடவுளா இருக்க முடியாது. அவர் ஒரு கல்லு. அந்த கல் வந்து ஒளிரும் கல்லு. அப்படி வச்சுக்கலாமா? அப்படின்னா குரு பகவானுக்கு பேசிட்டீங்களே, ஐயோ நீங்க சாஸ்திர விரோதமா போறீங்க. சாஸ்திர விரோதம் இல்லடா.
மேட்ரு இவ்வளவுதான். ஆனா நம்ம எப்படி ப்ரொமோட் பண்றோம்னா கமர்ஷியல் மார்க்கெட்ஸ். மேடம் இன்னைக்கு வந்து மேடம் பிரத்யங்கராங்கிற காடு எங்க இருந்து வந்தது? எத்தனை நாளா இருக்கு சொல்லுங்க? ரீசெண்டா 2004 இருந்து வந்தது பிரத்யங்கரா காடு. யார் பிரத்யங்கரா தெரியாது. அதர்வன பத்திரகாளி, 1000 தலை கொண்டவள் எல்லாம் சொல்றோம். எதற்காக இது வந்தது? சத்ரு சம்ஹாரம். மேட்ரா தான் சத்ரு சம்ஹாரம். எனக்கு ப்ரொமோஷன் போடாத மேனேஜர் இருக்கவே கூடாது, அவன் அப்படியே எரிஞ்சு போயிடணும். பார்த்தீங்கன்னா பிரத்யங்கராக என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இது எடுத்துட்டு வராங்க, மிளகாய் எடுத்துட்டு வராங்க. அமாவாசை யாகத்துல அந்த மிளகாயை போட்டு சுவாஹா பிரத்யங்கரா செம்பட்ட ஜுவாலேஜிக்கு கிராலதமிஷ்டி பிரத்யங்கரே சிமு ஹ்ரீம் ஹும் பட் சுவாஹா அப்படி இப்படி எரி அப்படின்னு நினைச்சுக்கிறான். எரிஞ்சு போயிடுறா அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஏய் உன்னை பக்தி பண்ண சொன்னாங்களா? நம்ம பிரத்யங்கராவை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்க யூஸ் பண்றாங்க. இப்ப பாருங்க கான்செப்ட்ஸ் எல்லாமே மாறி போச்சு. வராகியை கும்பிட்டீங்கன்னா நீங்க வந்து லேண்ட் வாங்கலாம், வராகி அம்பாள். அப்போ கண்டென்ட் பேஸ்டு காட்ஸ் இப்ப கிரியேட் ஆயிட்டே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் பேஸ்டு காட்ஸ்ன்னு எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து தாராதேவியை கும்பிட்டீங்கன்னா காசு வரும். தாராதேவின்னு எங்கேயோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வராங்க. தாராதேவி கூப்பிட்டு வந்து வீட்டுல வச்சு தாராதேவியை கும்பிடுறாங்க. புதுசு புதுசு நாளுக்கு நாள் கடவுளை இன்வென்ட் பண்றாங்க இவங்க. இன்வென்ட் பண்ணி நீங்க கேட்கலாம், நீங்க அப்ப நீங்க கூட விஷ்ணு மாயா கும்பிடுறீங்களா, இது மட்டும் நியாயமான? நீங்க கும்பிடுறத பத்தி நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. பட் ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, செல்வம் பணம் சத்ருஜயம் இதை தவிர நீங்க கடவுளை வேற எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணவே மாட்டீங்களா? செல்வம் அப்ப சேரணும், எதிரி அழிஞ்சு போகணும். இந்த 2 கான்செப்ட் தவிர இங்க வேற ஏதாவது கான்செப்ட் இருக்கா காட்டுங்களேன். பைரவரையும் இவ்வளவு ஹிட் ஆனார் சொல்லுங்க இங்க. ஏன்னா அவர் கடனை திருக்கிறதுக்காக எவனோ ஒருத்தர் கிளப்பி விட்டான். பைரவர்னா கடன் அடைப்பாரு. ஓ பைரவா, ஓ பைரவா. உங்களுக்கு பைரவர் மேல லவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பைரவர் யாரும் இங்க லவ் பண்ணல. ஏன்னா லவ் பண்ற காடே அவர் கிடையாது, அவர் சம்ஹாரமூர்த்தி. அவரை போய் எதுக்கிட்ட லவ் பண்றீங்க? அவர் ஒரு கொலை பண்ற காடு அவர். ஆனா அவரை ஏன் இப்ப எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமினா பைரவரை கும்பிடுறது காரணம் என்ன? பைரவரை கும்பிட்டால் கடன்கள் தீரும். பிரதோஷ தண்ணிக்கு கும்பிட்டா கடன்கள் தீரும். அப்போ உனக்கு கடன், வீட்டு வாடகை கட்டணும், நான் இது பண்ணும் அது பண்ணும், இஎம்ஐ எல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாரு பைரவர். பைரவருக்கு ஒரு வேலையே இல்லை பாரு, உனக்கு இஎம்ஐ மேனேஜ் பண்றது அவருக்கு வேலை. நம்ம அப்பாக்கள் காலத்துல வந்தோம், நம்ம வந்து உள்ள போனோம், ஓம் நமச்சிவாயா சாமி கும்பிட்டு வந்தோம். அப்பாவும் நிம்மதி, அவருக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜாலியா இருந்தார். மனுஷன் 80-90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்தார். ஆனா நம்ம எதுக்கு எடுத்தாலும் இன்று காலை திங்கட்கிழமை காலை சந்திர பகவானின் அருளாசியோடு 3 தெய்வங்கள். இன்று பார்த்தீங்கன்னா அஷ்டமி இன்னைக்கு இன்னைக்கு வருது, இன்னைக்கு இது வருது, 100 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இது வருது. எது வந்தா என்னடா? இப்ப என்னன்னா ஜோதிட ரீதியாவே நம்மளை வச்சிருக்காங்க, மக்களை ஒரு டிப்ரெஷன்லயே வச்சிருக்காங்க. நீ ஜோதிடத்தை பேஸ் பண்ணி தான் நடக்கணும். நீ இந்த கிரக இன்னைக்கு காலைல புத பகவானுக்கு வணக்கம் வச்சுட்டு தான் நீ எதா இருந்தாலும் நான் ஏன் வணக்கம் வைக்கணும்? நான் பாட்டுக்கு என் வேலையை செய்கிறேன். எனக்கு என்னைக்கு எனக்கு டிப்ரெஷன் ஆகுதோ அன்னைக்கு நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்டே இங்கே போயிடுது. இங்கே மேட்ரு என்னன்னா, எல்லா நேரமும் நீ யூ நீட் டு ப்ரே சம் ஒன், யூ நீட் டு டிபெண்டட் ஆன் சம் தியரிஸ், யூ நீட் டு டிபெண்டட் ஆன் சம் ஹோப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவன் இங்கே தாலியை கழட்டி வச்சுட்டு சுய முன்னேற்றம்னு சுற்றிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னும் ட்ரெடிஷ்னலாகவே இன்னும் ஆழமாக போகிறோம். ஜாதிகள் ஒளியுதுன்னு நினைச்சிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாதி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்லயும் ஃபேஸ்புக் குரூப்லயும் ஜாதி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஜாதி எங்க ஒளியுது பண்றாங்களே, நான் ஒரு இந்த வீட்டு பொண்ணு, எனக்கு ஏத்த இந்த வீட்டு பையன் எங்க இருக்கீங்க? ஆமா, எல்லாத்துலயும் பாருங்க. நான் இப்ப வீட்டு பெண் இப்ப வது தேடுறதே பாத்தீங்கன்னா மேட்ரிமோனி எடுத்து நாடார் மேட்ரிமோனி, இது சித்தியார் மேட்ரிமோனி, இந்த மேட்ரிமோனி, அந்த மேட்ரிமோனி, அந்த மாதிரிலாம் போகுது. இது நம்ம உண்மையிலேயே நம்ம படிச்சமாங்கிறதே நமக்கு சந்தேகமா இருக்கு. 1983 ஜாதி இருந்தது, 2023 ஆச்சு, ஜாதி ஒளிஞ்சு போச்சுன்னு பார்த்தா இன்னும் ஜாதி இருக்கு. அப்ப நம்ம என்னதான் படிச்சோம்? இதெல்லாம் பேசிக்கா யார் சார் பில்ட் பண்றாங்க? பில்ட் பண்றதே ஆன்மீகம் தான் பில்ட் பண்ணுது. ஆன்மீகம் இஸ் நத்திங் பட் சரண்டரிங் எவ்ரிதிங். ஜோதிடம்ங்கிறது இஸ் நத்திங் பட் நோயிங் சம்திங். ஜோதிடம் என்பது வந்து வாழ்க்கைக்கான வழிகாட்டி நீங்க எப்ப சூஸ் பண்ணணும், உங்களுக்கு வழி தெரியலங்கிறப்ப தான் சூஸ் பண்ணணும். டெய்லி பார்க்க கூடாது. பக்கத்துல இருக்கிற பொட்டி கடை உங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்கு ஜிபிஎஸ் போட்டு போவீங்களா? உங்களுக்கு இப்ப ராம்ஜி வீடு தெரியாது, ஜிபிஎஸ் போட்டு வர்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்க பக்கத்துல இருக்க பொட்டி கடை கூட நீங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணி நேரா ரைட்ல போற லெஃப்ட்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. மென்டல் ஆயிருவீங்க. தொடர்ந்து ஜாதகம் பார்த்துட்டே இருந்தா ஒருத்தன் மென்டல் ஆயிருவான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ படிக்கட்டு ஏறி வந்தீங்க, இப்போ நீங்கள் வரும்போது படிக்கட்டு ஏறி வந்தீங்க, இப்போ நீங்கள் பிபி செக் பண்ணுங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிபி ஹையாக இருக்கும். காரணம் என்ன? நீங்கள் படிக்கட்டு ஏறி வந்துருக்கீங்க, ரத்த ஓட்டம் வேகமாக இருக்கும். இதே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷங்கள் செக் பண்ணுங்க, பிபி நார்மலாக இருக்கும். இது மாதிரி தாங்க ஜாதகமும். கிரகங்கள் இப்போ மாறுது, நாளைக்கு பாருங்க கிரகம் மாறி இருக்கும். அப்போ நம்ம செக் பண்ற டே அன்னைக்கு ஒரு நல்ல காரியம் சுப முகூர்த்தம் இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ண போறேன், அல்லது இன்னைக்கு ஏன் என்ன வேலை விட்டு துரத்துனாங்கன்னு தெரியல, எனக்கு என்னமோ தொடர்ந்து நெகட்டிவாவே இருக்கு அப்படின்னா பாக்குறது ஒரு லாஜிக் இருக்கு. சில பேர் புக் பண்ணி சும்மா காட்டியும் பாக்குறாங்க. நான் வந்து சும்மா பார்த்தேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் சும்மா பார்த்தேன். சும்மா ஏங்க பாக்குறீங்க? நீங்க இப்ப சும்மா இருக்கிறீங்க, போய் டாக்டர்கிட்ட போறீங்க,
கிளினிக் பக்கமா வாசல் இந்த பக்கம் போனா வந்த 2 ஊசி போட்டு போட, வாடா வாடா உள்ள வாடா வந்து மண்டை கட்டவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இந்த பக்கம் ஒரு டாக்டர் வியாதி இருந்தா டாக்டர்கிட்ட போலாம், கிளினிக் பக்கம் போனதுக்கெல்லாம் கூப்பிட்டு ஊசி போட்டு விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் சும்மா இருக்கிறவனா கூப்பிட்டு கிளப்பி விட்டு. ஸோ காடை நம்ம இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கிரகங்களை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்பிக்கைகள் எல்லாம் என்ன எதை சொன்னாலும் மக்கள் நம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல். சார் இப்போ நீங்க காட் பத்தி நிறைய இன்வென்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன போது இந்த நாகத்தம்மான் அப்படின்னு ஒரு அம்மனையுமே வழிபடுவாங்க, பாம்புக்கான தேவி அப்படின்னு சொல்லிட்டு. எதனால இந்த ஒரு இது ஸ்டார்ட் ஆச்சு? இல்ல உண்மையிலே இது ஸ்டார்ட் ஆனதுக்கு உண்மையிலே நாகத்தம்மன் இஸ் தேர். எல்லா கடவுள்களும் வந்து நம்ம நாகத்தை வந்து குண்டலினி சக்தியை அடக்கிறதுக்காகனு வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளையார் வந்து உடம்புக்குள்ள குண்டலினின்னு ஒன்று இருக்கிறதா நம்ம நம்புறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுத்தி, ஆக்யா, சகஸ்ரார்கம்னு 7 சக்கரங்கள் உடம்புக்குள்ள இருக்கிறதா நம்ம மதம் தான் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு உலக வகையில் அதை ஒத்துக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு பாம்புன்னு ஒன்று இருக்கு, இடா பிங்களா சூஷ்மனா நாடின்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம், சித்தர்களே கண்டுபிடிச்சோம். இதுக்குள்ள இருக்கிற இந்த பாம்பு வந்து இப்படி மேலே ஏறி தலையில் இருக்கிற சகஸ்ரார்கத்துல மேல ஒரு அமிர்த கலசம் இருக்கும். அந்த அமிர்த கலசத்தை அந்த பாம்பு தட்டி விட்டுரும், உடனே அமிர்தம் உடம்பெல்லாம் வழிஞ்சு நித்திய சிரஞ்சீவி ஆயிடுவாங்க, அவங்களுக்கு சாவே கிடையாது அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, உங்கள் தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ற ப்ராசஸ், உங்க குண்டலினியை எழுப்பி விடுற ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு, குண்டலினி எழுப்பி விட்டா நீங்க சன்னியாசி, குண்டலினி எந்திரிச்சிருச்சுன்னா நீங்க சன்னியாசி, தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிறதுக்கு நம்ம யாரும் இங்கே சிவன் கிடையாது. எதையாவது ஒன்று கிளப்பி விடுறது. தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு, இப்போ எங்க ஓப்பன் ஆனால் மண்டே காட்டுங்க பார்க்குறேன், தேர்ட் ஐ எங்க எக்ஸ்ரே எடுத்தா வருமா, எதுக்குடா இதெல்லாம் சொல்றீங்க? இப்போ என்ன ஆகுதுன்னா இதை கூட கமர்ஷியல் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த குண்டலினி ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்டைரக்டா மென்ஷன் பண்றதுக்கு, மனிதனுடைய தலை சிறந்த நோக்கமே அந்த ஞானத்தை பெறுவது அப்படிங்கிறதுனால பிள்ளையார் வந்து வயிற்றுல கட்டிக்கிட்டார். அதே மாதிரி விஷ்ணு வந்து தலைக்கு மேல வந்து வச்சிருக்காரு பாம்பை, சிவபெருமான் கழுத்துல மடக்கி போட்டுக்கிட்டார். குண்டலினியை கண்ட்ரோல் பண்ண ஆட்கள் இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் தான் அந்த பாம்புங்கிறது. ஸோ நாகத்தம்மன் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்னேக். ஸ்னேக் வந்து இந்துக்கள் வழிபட காரணமே குண்டலினி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதனால பாம்பு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நம்ம டிஸ்கவரி சேனல் போய் பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரி சேனலில் ஒருத்தர் வருவார், வந்துட்டு நீ இங்கே இருக்கக்கூடாது, நான் உன்னை பிடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த பாம்பை பிடிச்சிட்டு போய் வேற எங்கேயோ விடுவார். ரொம்ப நாளாக இதை வித்தை கட்டுறதுக்குன்னே நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இது வந்து ஏதோ வித்தை கட்டுறாரு, ஒரு பாம்பு பிடிச்சி கட்டுறாரு அப்படின்னு. ஒரு பாம்பு பிடிச்சி கட்டி வித்தெல்லாம் காட்டல. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, பாம்புக்கு தாய்மை கிடையாது. பாம்பு வந்து 10 முட்டை போட்டாலும் அந்த 10 முட்டையும் அதே சாப்பிட்ரும். அது பொறிஞ்சி மேலே இப்படி எந்திரிக்கும் போது தன்னுடைய எதிரியா நினைச்சு அந்த பாம்பு முழுங்கிடும். அப்போ அந்த பெரிய பாம்புக்கு தன்னுடைய எதிரி பாம்புன்னு நினைச்சுக்கோங்க இதெல்லாம். அப்போ இந்த பாம்பு, பெரிய பாம்பை நீங்க ஐசோலேட் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிற சின்ன பாம்பெல்லாம் வளர்ந்துரும். அந்த காடு நிறைய இந்த பாம்புகள், மோம்பா பாம்பு அடியுதுன்னா மோம்பா பாம்போட குட்டிகள்லாம் அந்த காட்டுல சுத்த ஆரம்பிச்சிடும். பெரிய தாய் பாம்பை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். இதை கான்செப்டா பேஸ் பண்ணி தான் ஆடி மாதம் என்பது வந்து நாகப்பாம்புகள் இனப்பெருக்க மாதம், அது வந்து அதோட முட்டைகள் பொரிந்து வர்ற மாதம். அப்ப ஆடி மாதத்துல கான்செப்டை கிரியேட் பண்ணாங்க, என்னன்னா பாம்பு நாகாத்தா. ஸோ நாகம்மனை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும், ஏன்னா அப்பதான் அது 10 முட்டையும் அதே தின்னுக்கும். இதுக்கு பின்னாடி இன்டெரக்டா ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க நல்லதெல்லாம் ஒன்றும் செய்யல, அதோட குளம் விருத்தி ஆகக்கூடாது, அது ஜோலி அதே முடிச்சுக்கும். ஸோ அதனால நீங்க பெரிய பாம்பு சூரப்புலின்னு நினைச்சு அடிச்சு கொண்டுட்டீங்கன்னா 10 குட்டி பாம்பு ஊருக்குள்ள வந்துடும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, யூ மேக். இப்போ நாகாத்தம்மன் இருக்கிறது உண்மை, நாகாத்தாவை குறை சொல்லலை, அது ஒரு மக்களோட நம்பிக்கை, நான் அதை சொல்லலை. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ட்ரூத் என்னன்னா, பாம்பையே இந்து மதம் இவ்வளவு கொண்டாடுகிறது என்றால் பாம்பை ப்ரொடெக்ட் பண்றது, நம்ம வந்து பாம்பு வந்து ஊருக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக பண்ண சிஸ்டம் அது. கண்ணு மூக்கு குத்துனா உங்களுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் படி கர்ப்பப்பை நல்லா இருக்கும், அதனால பெண்கள் மூக்கு குத்திக்கிறாங்க. ஆண்கள் மூக்கு குத்துறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை இல்லை. காது குத்துனா கண்ணு நல்லா தெரியும், இது ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட், அதனால காது குத்திக்கிறோம். அது இப்படி சொன்னா எவனும் கேட்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ இது கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதத்துலேருந்தே போகலாம். இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் விளக்கேற்றுறாங்க. கார்த்திகை மாதம் ஏன் எல்லார் வீட்லையும் விளக்கேற்றுறாங்க சொல்லுங்க? ஏன்னா ஈவினிங் டைம்ல அது ஒரு சம்பிரதாயமா பண்றாங்க. ஏன் சம்பிரதாயம்? ஏன் அப்படின்னா தை மாசம் விளக்கேற்றினா சாமி வேணாங்குதா? ஏன் கார்த்திகை மாதம் மட்டும் ஏத்துறீங்க? குளிர்னால இருக்குமோ? அவ்வளவுதான், சிம்பிள். இது என்ன அப்படின்னா, தரைக்காற்று கடல் காற்று கான்செப்ட் தான். இப்ப காலங்காத்தால சூரியன் உதிச்ச உடனே என்ன ஆகும்னா, கடல் மேல இருக்கிற காற்று வந்து வெப்பத்தால் விரிவடைந்து, வெப்பத்தால் ஹீட்டால எக்ஸ்பேண்ட் ஆகி டக்குன்னு ஹீட் ஆயிடும் கடல். ஆனா லேண்ட் வந்து ஜில்லுன்னே இருக்கும். அப்ப என்ன ஆகுனா, காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து அழுத்தம் குறைவான இடத்துக்கு டிராவல் ஆகும். அப்ப காலைல லேண்டில் இருக்கிற காற்று கடலை நோக்கி வீசும். இப்ப காலைல பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி காத்தடிக்கும். இப்ப மத்தியான நேரம் ஆக ஆக லேண்ட் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா லேண்ட் ஹீட் ஆச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் தனியாது.
அது வந்து தண்ணி வந்து டக்குன்னு ஹீட் ஆகும், டக்குன்னு கூல் ஆகும். ஆனால் அந்த லேண்ட் அப்படி கிடையாது. ஸோ இப்போ ஈவினிங் 6 மணிக்கு மேலே உங்கள் மொட்டை மாடியில் போய் தண்ணி ஊற்றினாலும் அது ஹீட்டாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா அந்த லேண்ட் அவ்வளோ சீக்கிரம் தனியவே தெரியாது. அப்போது லேண்டு வந்து மேலே இருக்கிற காற்று வந்து வெப்பத்தால் விரிவடைகிறது. ஆனால் 6 மணிக்கு சன்செட் ஆனவுடனே கடல் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ கடல் மேலே இருக்கிற ஜில் காற்று நிலத்தை நோக்கி அடிக்குது. அப்போ ஈவினிங் பீச் போனீங்கன்னா உங்களை நோக்கி காத்திருக்கும். காரணம் என்னன்னா கடலில் இருக்கிற காற்று நிலத்தை நோக்கி அடிக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி காற்று மாறி மாறி அடிச்சுக்கும். இதுதான் தென்மேற்கு பருவ காற்று, வடகிழக்கு பருவ காற்று, இதெல்லாம். ஸோ இங்கே இருக்கிற காற்று அங்கே போகும், அங்கே இருக்கிற காற்று இங்கே வரும். அப்படி மாற்றி மாற்றி அடிக்கும் போது மழையை தெரிவிக்கிறது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா கார்த்திகை மாதம் பின்பனி காலம். பின்பனி காலம்னா என்னன்னா சாயந்தர நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஜில்லுன்னு ஆயிடும். பகல்னா வெயில் அடிக்கும், சாயந்தரம்னா ஜில்லுன்னு ஆயிடும். ஜில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ கடலில் இருக்கிற காற்று கடல் மேலேயும் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, லேண்டு மேலேயும் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ எந்த காற்று எங்கே மூவ் ஆகும்? எல்லாமே அடர்த்தி அதிகமாக இருக்குது. இப்போ மூவ் ஆகிறதுக்கு ஏதோ ஒன்று லூசன் ஆனாதான், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆனாதான் அங்கே இருக்கிற காற்று காம்பன்சேட் பண்ணும் இல்லையா? அப்போ எதை கடல் மேலே ஒரு ஆக்டிவிட்டி உங்களால் பண்ண முடியாது. அப்போ லேண்டு மேலே இருக்கிற எல்லார் வீட்லையும் விளக்கேற்றி விட்டுருங்க. விளக்கேற்றி விட்டிங்கன்னா காற்று ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சா? எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா கடலில் இருக்கிற காற்று நிலத்தை நோக்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? ப்ராப்ளம் சால்வ். அவ்வளோதான். ஸோ மூச்சு விடலாம். ஸோ அவ்வளோதான் பேசிக்கு. அப்போ இதே மாதிரி திருவண்ணாமலையில் நீங்கள் பெரிய விளக்கு ஏற்றுற மாதிரி 6 இடத்துல கண்டா தீபங்கள் ஏற்றுனாங்க தமிழ்நாட்டில். 6 இடத்துல பெரிய பெரிய விளக்குகள் ஏற்றுனாங்க. ஏற்றும் போதெல்லாம் காற்று எக்ஸ்பேண்ட் ஆகுது. இட் இஸ் நத்திங் பட் ஹீட்டிங் ப்ராசஸ் ஆஃப் தி ஏர். இது வந்து வந்தது மகர ஜோதி, எல்லா விஷயங்களும் இப்படி வந்தது தான். எல்லா இடத்துலையும் ஜோதி 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 ஜோதி. ஸோ இந்த 48 நாள் வந்து என்னன்னா இப்போ இந்த காற்று மூவ்மெண்ட் இல்லாதனால அப்நார்மல் கிருமிஸ்லாம் உங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க, எல்லாரும் விரதம் இருங்க, மாலை போடுங்க, போங்க. நீங்க அதே மார்கழி மாசத்துக்கு வாங்க. இது பின்பனி காலம் மாதிரி மார்கழி மாசம் முன்பனி காலம். நைட்டெல்லாம் உங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா விடிய காத்தால குளிர் எந்திரிக்க முடியாது, ரொம்ப குளிரா இருக்கும். அப்போ மார்கழி மாசம் என்ன பண்ணலாம்? கான்செப்ட் ஆஃப் திருப்பாவையன் திருவம்பாவை கூப்பிடுங்க, எல்லார் வீட்லையும் திருப்பாவை பாடுங்க, காலைல விளக்கு ஏற்றிட்டு இது தீப்பந்தம் ஏற்றிட்டு பெருமாளை தூக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு. காற்று ஹீட் ஆயிடுச்சா? ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? அவ்வளோதான். ஸோ இதை நான் கிண்டல் பண்ணல. என்னன்னா இப்படி இந்து மதத்துல சயின்ஸ் ரீதியான மத நம்பிக்கைகள் இங்கே இன்னைக்கு வரைக்கும் உயிர் வாழ்றதுனால தான் இந்து மதம் இன்னும் நீடித்து நிலைக்கிறது. சயின்ஸ் ரீதியான விஷயங்கள் இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கு. எதுக்கு ஸ்தல விருட்சம்? ஏன்னா திஸ் இஸ் கான்செப்ட் கோ கிரீன் கான்செப்ட். எல்லா கோயில்லையும் ஒரு மரம் நீங்க வைக்கிறீங்கன்னா இதே மாதிரி மரம் வைக்கணும். இப்போ வேப்ப மரம் பிகம் அம்பாள் அண்ட் அரச மரம் பிகம் பிள்ளையார். ஏன்? பிகாஸ் அப்பதான் நீங்க அதை வெட்டாம இருப்பீங்க. நீங்க இதுக்குள்ள ஒண்ணுக்குள்ள சனி வன்னி மரம் வெட்டுங்க பார்ப்போம். சனியோட மரம். நம்ம இப்ப இதெல்லாம் லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ். நம்ம அரச மரம் பிள்ளையாருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அரச மரத்தை சுற்றி வந்து அடி வைத்திய தொட்டு பாருப்பாங்க. அரச மரத்தை சுற்றி வரும்போது ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். இதுல புளிய மரம் நைட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கார்பன் டை ஆக்சைடு வந்து பகல் நேரத்துல ஆக்சிஜன் வெளியிட்டு நைட் டைம்ல கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் புளிய மரம். அதனால நைட்டு அதுக்கு அடியில படுத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அழுத்ததுனால உங்களுக்கு ஏதோ அழுத்துற மாதிரி இருக்கும். உடனே பேய் அழுத்துதுன்னு சொல்லி புளிய மரத்துல பேய் இருக்குன்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். வழி நெடுஞ்சாலை மரங்கள்லாம் புளிய மரம் இருக்க கான்செப்டே என்னன்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான். ஆனால் அரச மரம் கார்பன் டை ஆக்சைடு சாப்பிட்டுட்டு ஆக்சிஜனை வெளியிடும். ஆக்சிஜனை நிறைய வெளியிடுற ஒரு மரம் அரச மரம். அப்போ அரச மரத்தை சுற்றி வரும்போது உங்களுக்கு டெய்லி என்ன ஆகுதுன்னா பிராணிக் இது வந்து உடம்புக்குள்ளே அதிகமாகுது இந்த ஆக்சிஜன் சத்து. அதனால உங்களுக்கு கர்ப்பமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ ஆந்திரா சைட்லாம் போனீங்கன்னா ஈவன் இஃப் யூ கோ ஃபார் காக்கிநாடா மாதிரிலாம் போனீங்கன்னா அந்த மரங்கள்லேயே அந்த அம்பாள் படமே வரைஞ்சி வச்சிருவான். அப்போதான் வெட்ட மாட்டோன்னு. ஏன்னா அதை வெட்டினா அம்பாலை வெட்டுற மாதிரி. ஆன்மீகம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. கோ கிரீன் கான்செப்ட் இதெல்லாம். நம்ம ஆளுங்க இன்னும் டவுன் தி எர்த்துக்கு ஒர்க் பண்ணி நவதானியங்களுக்கும் ஒரு பேர். இப்போ சூரியன்னா கோதுமை, சந்திரன்னா நெல், அந்த மாதிரி கிரியேட் பண்ணி இது கூட ஆல்சோ இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்க வீட்டுக்கு விளங்காம போயிடும் அப்படின்ட்டாங்க. சூப்பர். இந்த மாதிரி கோ கிரீன்லேயே இன்னும் டவுன் தி லெவல் போய் நவதானியத்தெல்லாம் மூட்டை கட்டி வீட்டில் வச்சிருங்க. இப்படிலாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா கிரகங்களை வச்சு நம்ம வந்து எர்த்த காப்பாத்துறோம். ஓகே சார். அதே மாதிரி இந்த ஏதோ கலரா இப்பெல்லாம் திரி போட்டு விளக்கேத்துறாங்கல்ல, சிகப்பு திரி, மஞ்சள் திரி, பச்சை திரி, அப்புறம் ப்ளூ கலர்ல எல்லாம் திரி போட்டு ஏத்துறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? ஏன்னா எல்லா பரிகாரமும் சொல்லி முடிச்சாச்சு. புதிய பரிகாரம் எதுவும் இல்லை. அதனால இவன் கண்டுபிடிக்கிறாங்க உட்காந்து. சரி, அப்ப கேண்டில் ஏத்துறவனா லூத்து போலா இல்ல தெரியல. இப்போ புதுசா அந்த மாதிரி வேற ஒரு சில பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பச்சை தாமரை திரி தண்டு போட்டு பார்த்தாங்க. அது அந்த மாதிரி ஒவ்வொரு திரியா பார்த்து எந்த திரியை போட்டாலும் எரிய போகுது. இட் இஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம விளக்கேத்துறோம் அப்படிங்கிறது தான் மேட்டரே தவிர எந்த திரியில ஏத்துனா அப்படி வரும், இந்த திரியில ஏத்துனா அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஆன்மீக உலக வியாபாரம். இப்போ நீங்கள் ஆன்மீக கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று சொல்லுவாங்க, சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் சார், இதை வச்சிங்கன்னா இப்படி ஆயிரும் சார், இப்படி டெவலப் ஆவீங்க, அப்படி டெவலப் ஆயிடுவீங்க, இந்த வேர் எடுத்து போட்டுக்குங்க, இந்த வேர் எடுத்து வச்சுக்கிங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த வேர் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்பயும் சொல்கிறேன், உங்களுடைய உழைப்பு நம்புங்க, உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்க, அதுதான் தெய்வம். உங்கள் உழைப்பு நம்புங்க, அதுதான் சாமி. உங்கள் வேர்வையை நம்புங்க, அதுதான் வெள்ளிக்காசு. ஆன்மீகம் என்பது தேவைதான், அது நமக்கு ஒரு உற்ற துணை. கிரகங்கள் என்பது தேவைதான், நமக்கு நல்ல நெருங்கிய ஆறுதல். அது பூச்சாண்டி அல்ல. அப்படி பூச்சாண்டியாக இருக்கும் எதுவும் நமக்கு வேண்டாம்.